ஹிடன் நியூஸ் தொலைக்காட்சி உலக வரலாற்றிலேயே முதல் முறையாக கேஸ்டலில் இருந்த ஹிடன் பாஸுக்கு பொட்டணியில் அடித்தது போல் ஏதோ தோன்றியது என நினைத்து மேன்சனுக்கு சென்றார் ஹிடன் பாஸ். அங்கு சென்று வெளியே பார்த்த ஹிடன் பாஸுக்கு அதிர்ச்சி. குட்டி குஞ்சானின் அலப்பறைகள், குடிபோதையில் குட்டி குஞ்சான்கள் ஏற்றிய நெருப்பு. அதனை அணைப்பதற்காக என்ன செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து யோசித்துக் கொண்டிருந்த பொழுது திடீரென லைட்னிங் வீமுவோடு குண்டு வீச ஆரம்பித்துள்ளார் ஹிடன் பாஸ். அதனைத் தொடர்ந்து சி மூவ் அண்ட் எக்ஸ் மூவ் போட்டு அவர்களை ஸ்டன் செய்து அடிக்க தொடங்கினார். அப்படியே காட் ஹியூமன் காம்போ போடுவதாக நினைத்து பாதியிலேயே அதனை மிஸ் செய்து விட்டார். அதனால் கார் கேமிங் என்பவன் இலக்காரமாக உனக்கு சுடவே தெரியல என நக்கலாக பேசியுள்ளான். எனவே அந்த கோபத்தில் இருவரையும் கிராவிட்டி கென்னல் இழுத்து சரமாரியாக அடித்துள்ளார் ஹிடன் பாஸ். அதனைத் தொடர்ந்து மேலும் மேலும் லைட்னிங் சி மூவ் எக்ஸ் மூவ் என சரமாரியான மூக்களை போட்டு அவர்கள் இருவரையும் கொன்று குவித்துள்ளார். கொன்று குவித்துவிட்டு அந்த நெருப்பை அணைப்பதற்காக நெருப்பிடம் சென்று, நெருப்பே, நீ என்ன பருப்பா? நான் தாண்டா கருப்பா, அப்படி ரைமிங்காக பேசிவிட்டு என்ன செய்வதென யோசித்துக் கொண்டிருந்த ஹிடன் பாஸுக்கு 7வது அறிவு எட்டியது. அதனால் வாட்ரு கும்ஃபுவை எடுத்து வந்து இந்த தீயை அணைக்கலாம் என தோன்றிய சிந்தனையால் வாட்ரு கும்ஃபு எடுக்க சென்றார். அங்கு சென்று பார்த்தால் இறந்த இருவரும் இவர்கள் நண்பராக வந்து நின்றனர். நீங்களும் எடுத்து வாருங்களடா குட்டி குஞ்சா என இவர்களையும் எடுக்க வந்து நெருப்பை அணைக்க முயற்சித்தனர் மூவரும் சேர்ந்து சரமாரியாக வந்து நெருப்பின் மேல் தண்ணீரை ஊற்றி அணைத்து பார்த்தாலும் நெருப்பு அணையவே இல்லை. ஏனென்றால் அது அணையா நெருப்பு. இப்படியெல்லாம் சொல்லி மொக்கை போட்டார்கள் இருவருமே. சரமாரியாக அடி வாங்கியும் திருந்தவில்லை. என்னதான் அணைத்தாலும் நெருப்பு அணையவே இல்லை. எனவே ரிப்பிந்திராவுக்கு கால் செய்து, என்னப்பா இது அணையவே மாட்டேங்குது என கேட்ட ஹிடன் பாஸுக்கு ரிப்பிந்திரா கொடுத்த பதிலடி, அது பக்கு. இதனை கேட்ட ஹிடன் பாஸுக்கு நெஞ்செல்லாம் அடைச்சு போயிட்டு, அடங்கொப்பன் தாமர வர்ணில தலைமுழுக என சொல்லிவிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். டாட்டா, பபாய்.